ஓகே, லாஸ்ட் வீடியோ வந்து யூனிட்ஸ் அண்டு கிரிட்டை பற்றி பார்த்துருப்போம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆர்டினேட் சிஸ்டம்லாம் எப்படி யூஸ் ஆகுது, அது நம்ம ஆட்டோகேடில் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த கோஆர்டினேஷன், அதாவது கோஆர்டினேஷன் சிஸ்டம் வந்து ஒரு 6 டைப்பில் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க ஆட்டோகேட் சைட்லேருந்து. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ராக்டிவ் மெத்தட்னு சொல்கிறோம். இன்ட்ராக்டிவ் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லைன் கமெண்ட் கொடுக்குறேன். இப்போ லைன் கமெண்ட் கொடுத்துட்டு நான் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேசிக்காக என்ன வேணும், 2 இன்புட் வேணும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று வேணும், எண்டு பாயிண்ட் ஒன்று வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பாயிண்ட்டு எண்டு பாயிண்ட், இது வந்து இன்ட்ராக்டிவ் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன், எண்ட் பாயிண்ட் வந்து நான் ஜஸ்ட்டு கர்சரை மூவ் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து இதில் வந்து என்னென்னா அக்யூரசி வந்து ரொம்பவே லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே பிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு 200 mm லைன் தேவைப்படுது அப்படின்னா, இப்போ 200 mm என்னால் கரெக்டாக அக்யூரேட்டாக நான் என்னால் பிக் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20 mm பிக் பண்ணுறேன் அப்படின்னாலும், இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா 20.9 இருக்குது. எக்ஸாக்டாக என்னால் வந்து 20 வந்து பிக் பண்ண முடியாது. சம் வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாக்டாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னால் எக்ஸாக்டாக வந்து அந்த 20ங்கிறத பிக் பண்ண முடியலை. இது வந்து கொஞ்சம் அக்யூரசி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் ஸ்னாப் பாயிண்ட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அக்யூரசி பெட்டராக இருக்கும். பட் ஸ்னாப் பாயிண்ட்டை யூஸ் பண்ணாத பட்சத்தில் ஸ்னாப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே நான் போனேன்னா இப்போ எனக்கு எண்டு பாயிண்ட் காமிச்சது பார்த்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அதாவது இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மெத்தட் வந்து அக்யூரசி வைஸ் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். அப்சல்யூட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, இப்போது குளோபல் XY அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஆர்டினேஷன் சிஸ்டம் அப்படின்னாவே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். கோஆர்டினேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது XY Z அப்படிங்கிற 3 ஆக்சிஸ் தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் நமக்கு வந்து நம்ம படித்ததில் வந்து இந்த 3 ஆக்சிஸ் தான் எப்போவுமே வந்து நம்ம இருக்குது. ஓகேங்களா, இந்த 3 ஆக்சிஸில் நம்ம 2D ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2D டிராஃப்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா XY 2 ஆக்சிஸ் இருக்குது. அதில் X பாசிட்டிவ், Y பாசிட்டிவ், நெகட்டிவ், Y நெகட்டிவ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட், ஸோ இந்த 4 குவாட்ரண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த 4 குவாட்ரண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 குவாட்ரண்ட் தான் வந்து நமக்கு இருக்குது. ஸோ ஓகேங்களா, இப்போ இதுதான் நம்ம பாயிண்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸில் பாசிட்டிவ், ஒயில் வந்து அப்வர்டில் போனால் பாசிட்டிவ், டவுன்வர்டில் போனால் நெகட்டிவ், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதே தான் நம்ம இங்கே வரோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது டிஃபால்ட்டாக ஆரிஜின் இந்த பேப்பரோட இதை வந்து ஒரு பேப்பர்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த பேப்பருக்கு வந்து ஆரிஜின் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா இதுதான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஆரிஜின். இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே மேலே போக போக பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ், சைடில் வந்தீங்க அப்படின்னா எக்ஸ் டைரெக்ஷனில் இது பாசிட்டிவ், இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் வேல்யூஸ். ஓகேங்களா, இப்போ இது வந்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் லைன் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருக்கேன், ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸ்பேஸும் என்ட்ரும் பார்த்தீங்கன்னா சேம் தான். நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கனாலும் ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலும் ஒன்று தான். ஸோ லைன் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்குது. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன், வெறும்னு 0, 0 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆரிஜின் 0, 0ல் எடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு 100, 100ல் வந்து நான் லைன் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். 0, 0லேருந்து 100, 100க்கு நான் லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன், 100, 100. ஸோ 100, 100ன்னு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லைன் வந்து 0, 0லேருந்து 100, 100க்கு போயிடுச்சு. இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ XY வேல்யூ இருக்கும் பாருங்கள். ஸ்டார்ட் எக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா 0, ஸ்டார்ட் Y 0, ஸ்டார்ட் Z 0, எக்ஸ் எண்டு எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100, எண்டு Y வந்து 0, Z 0. நம்ம Z வேல்யூ வந்து இங்கே கொடுக்கவே இல்லை. ஸோ 100, 100 தான் கொடுத்தோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா Z வேல்யூ வந்து டிஃபால்ட்டாகவே அது வந்து 0 அப்படிங்கிறத எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் கோஆர்டினேட்
கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னா நம்ம எது சொல்ல வரோன்னா இந்த எக்ஸ்ஒய் டைரக்ஷன் இதை தான் வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்னு சொல்லுவோம். ஸோ அப்சல்யூட் இது வந்து இதுதான் வந்து குளோபல் ஒய்ன்னு சொல்லுவோம், குளோபல் எக்ஸ்ஒய் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது. ஸோ ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதில் வந்து நான் வந்து லைன்னு கொடுத்துட்டு ஸோ 0,0 அப்படின்னு எடுத்த உடனே நான் வந்து பாயிண்ட் டைமென்ஷன் கொடுத்தேன், அதாவது பாயிண்ட்டை டிஃபைன் பண்ண பார்த்தீங்களா. அதே மாதிரி இதில் வந்து இனிஷியல் பாயிண்ட் வந்து நான் டிஃபைன் பண்ணணும். இனிஷியல் பாயிண்ட்டை நான் ஜஸ்ட்டு ஸ்க்ரீனில் வந்து பிக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பிக் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இங்கேருந்து 100,100 வந்து எனக்கு லைன் ட்ராப் வேணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஏதோ ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சர்க்கிள் இருக்குது, எனக்கு இங்கேருந்து 500 mmக்கு நான் லைன் ட்ராப் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இப்போது இங்கேருந்து அந்த 500 mmல உள்ள பாயிண்ட் வந்து எது அப்படின்னு என்னால் டிஃபைன் பண்ண முடியாது, என்னால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு இதுலேருந்து இந்த சர்க்கிள் கால்குலேட் பண்ணி அங்கேருந்து கால்குலேட் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது இதில் வந்து ரிலேட்டிவ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட சென்டரில் பாயிண்ட் பிக் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், அட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அட்டு இப்போ எனக்கு எங்கே வேணும், 0 எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் 0, எக்ஸ் ஆக்சிஸில் 500 வேணும். ஸோ 500 எக்ஸ் ஆக்சிஸு, 0. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 500,0 முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அட் சிம்பிள் போட்டுருவேன். இந்த அட்டு தான் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அட்டு கொடுத்து என்ட்ரு கொடுத்துறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இங்கேருந்து 500 mmல வந்து நான் எனக்கு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து அதாவது ரிலேட்டிவ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கான எக்ஸாம்பிள். ஸோ எங்கெல்லாம் வந்து உங்கள் ப்ரீவியஸ் பாயிண்ட்டை ரெஃபர் பண்ணி நீங்கள் ஒரு டைமென்ஷன் கொடுக்குறீங்களோ, அது ஒரு பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணுறீங்களோ, அது வந்து ரிலேட்டிவ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிலேட்டிவ் போலார் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான், பட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா போலார் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆங்கிளை டிஃபைன் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம போலார் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து போலார் கோஆர்டினேட் சிஸ்டம்னா ஜஸ்ட்டு இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ இதுதான் ஆரிஜின் பாயிண்ட் அப்படின்னா ஆரிஜின் பாயிண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு 90 டிகிரி, 120, 180, 270. ஸோ இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போவுமே ஒரு ஆங்கிள் டிஃபைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். சப்போஸ் ஒரு லைனை வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்த டைரெக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகும். 30 டிகிரி ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா 0லேருந்து 30 டிகிரி இந்த டைரெக்ஷன், அதாவது கவுண்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் பார்ப்போம். பட் இப்போதைக்கும் இது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் தான் இதில் வந்து நம்ம AutoCADல சேம் இதே கோஆர்டினேட் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதிலே வந்து நான் எனக்கு 45 டிகிரிக்கு ஒரு லைன் வரையணும் அப்படின்னா ஸோ இங்கே லைனை ஃபஸ்ட் பாயிண்ட் பிக் பண்ணிக்கிறேன். ரிலேட்டிவ்னு சொல்கிறது அதுதான், நம்ம ப்ரீவியஸ் பாயிண்ட்டை ரிலேட் பண்ணி கோஆர்டினேஷன் பாயிண்ட் கொடுக்கறதுனால ரிலேட்டிவ் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு இப்போ @ ஸோ ஷிஃப்ட்டு 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அட்டு வந்துடும். @ 100 mm எனக்கு போகணும், 100 mm லென்த்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் லெஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இந்த சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா ஆங்கிளை டிஃபைன் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். எனக்கு வந்து ஆங்கிள் வந்து எவ்வளோ வேணும், 45 டிகிரி. ஸோ 45 டிகிரி ஆங்கிளில் எனக்கு 100 mm லென்த்துக்கு வந்து லைன் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுக்குறேன், எனக்கு லைன் வந்து ட்ரா ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 45 டிகிரி ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 45 டிகிரி. நம்ம வரைஞ்ச அந்த 45 டிகிரி ஆங்கிளில் 100 mm லென்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 mm லென்த்துக்கு வந்து நமக்கு வந்து லைன் ட்ரா ஆகிடுச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் டிஸ்டன்ஸ் என்ட்ரி மெத்தட் அப்படின்னா என்னென்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் இருக்குது. ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து
இந்த ஆங்கிளில் இப்போ பார்த்தீங்கன்னா 0 டிகிரி நீங்கள் இப்போ காமிக்குது பார்த்தீங்களா, அந்த 0 டிகிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து போலார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 டிகிரி காமிச்சிட்டே இருக்குது. ஸோ அந்த 0 டிகிரி அந்த ஆங்கிளில் எனக்கு 100 mm வேணும் அப்படின்னா கர்சர் அப்படியே வச்சுட்டு 100 அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நமக்கு லைன் ட்ரா ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோடில் வச்சுட்டேன். ஸோ 250 mm கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ எனக்கு 250 mm லைன் ட்ரா ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம லைன் ட்ரா பண்ணுறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆங்கிள் ஏதோ ஒரு ஆங்கிளில் வச்சுருக்கேன். இப்போ 35 mm கொடுக்குறேன். 35 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஆங்கிளில் 35 mm லைன் வந்து ட்ரா ஆகிடும். இதுதான் வந்து டைரக்ட் மெத்தட்னு சொல்லுவோம். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சர்வே மெத்தட்னு இருக்குது. சர்வே மெத்தட் வந்து இப்போ சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதை ஃப்யூச்சரில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வருதுன்னு. ஸோ இதுதான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம்ங்கிறது இவ்வளோ தான். இதில் வந்து சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறேன். அந்த எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். இது வந்து சில எக்ஸாம்பிள்லாம் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே இது கிளியராக தெளிவாக புரியும் உங்களுக்கு.